Hi friends, இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பிரெட் பீஸா சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் பீஸா சாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப் டொமேட்டோ கெட்சப், அதில் சாப்டு கார்லிக் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், மிளகாய் தூள் கொஞ்சம், ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் அண்ட் Oregano. இதெல்லாம் நீங்கள் வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற பீஸா சாஸ். நீங்கள் கடைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. பேஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போது. ஸோ ப்ரெட்டில் நம்ம அந்த பீஸா சாஸை ஒரு பக்கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் டாப்பிங் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் ஃபைனாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், அப்புறம் டொமேட்டோ, அதுவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடணுன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் விருப்பம், உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் என்ன வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் போடலாம், எல்லாமே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் டொமேட்டோ போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், இதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அந்த ப்ரெட்டில் டாப்பிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்ன், பாயில்டு கார்ன் நான் கொஞ்சம் இதுக்கு சேர்த்துருக்கேன். இவ்வளோதான் என்னோடய டாப்பிங்ஸ் ரெடி. இதில் ரெட் சில்லி ஃப்ளக்ஸ் கொஞ்சம், Oregano கொஞ்சம், அப்புறம் Mozirella சீஸ் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது மேலே வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு பக்கத்தில் இருக்க ப்ரெட்டில் மயோனீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் என்ன ஃப்ளேவர் மயோனீஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் plain வெஜ் மயோனீஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட இப்போது பீட்சா சாண்ட்விச் ஃப்ரை பண்ண ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பட்டர் ஒரு பக்கம் மேல் பக்கம் நீங்கள் தடவி வச்சுக்கோங்க. அதை இப்போது பேன் சூடானதும் கவுத்தி போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் பிளெயினாக இருக்குல்ல, இதில் இப்போ பட்டர் தடவி ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம திருப்பி போடுறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸில் நம்மளுக்கு நல்லா ப்ரௌனாக ஆகி வரும். அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் அந்த பக்கமும் கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சீஸ் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணால் போதும். அவ்வளோதான், நம்மளோட பிரெட் பீஸா சாண்ட்விச் இப்போ ரெடி. நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். உங்கள் குட்டி ஸ்கூல்லேருந்து வரும்போது கூட இது கொடுக்க ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். வெஜ்ஜீஸ்லாம் உள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இப்போது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குட்டீஸ்க்கு கொடுங்க. இது மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ அப்டேட்ஸ்க்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.